வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. எஸ்ஐஆரை பற்றி, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வாக்காளர் தீவிர திருத்தம் சொல்லிட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, இப்போ வாக்காளர்களுக்குள்ள யார் யாருக்கு ஓட்டுரிமை இருக்குது, அதில் யார் யார் வந்து இப்போ இறந்து போனவங்களுக்கு சில பேர் ஓட்டுரிமையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது எல்லா விஷயங்களும் திருத்தம் பண்ணி 1987க்கு பிறகு, அப்புறம் 2005க்கு பிறகு சம்திங் வந்து ஓட்டுரிமை இருக்குல்ல, அவங்க எல்லாத்தையுமே வந்து ரீவெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து 6,30,00,000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 6,30,00,000 ஓட்டு கரெக்டாக தான் இருக்கா, யார் யாருக்கு வந்து இல்லாதவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குது, எது ரிப்பீட்டடாக இருக்குது, டூப்ளிகேஷன் இருக்குது, இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்காளர் தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அவசியமான விஷயம் தான். பீகார் எலெக்ஷனில் கூட கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, அவருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் கூட்டம் தான் அவர் பக்கத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் அதை மென்ஷன் பண்ணி சொல்லும்போது, இப்போ எங்கள் ஊர்லேயே வந்துச்சு, எஸ்ஐஆருக்கு வந்து படிவம் வந்துச்சு. அதுக்கு வந்து என்னோடய பேரும் போயிட்டு எங்களோட ஃபேமிலி இருக்கிற 3 ஓட்டர்ஸுக்கும் போயிட்டு வந்து நாங்கள் எழுதி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டோம். ஸோ வாங்கி முடிச்சாச்சு. என்னோடய விஷயம் வந்து என்னோடது வந்து வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தது. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. என்னென்னா, போய் வந்து டாக்குமெண்டேஷன் கேட்டோன்னா வந்து நம்ம டிவிகே நண்பர்களுக்கு வந்து தரமாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வெரிஃபிகேஷன் வர யாருமே வந்து எந்த ஜாதின்னு கேட்கல, மதம்னு கேட்கல, யாருன்னே கேட்கல. உன் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அது சைன் போடுறோம், முடிஞ்சு போச்சு. நீங்கள் போய் நின்றுட்டு நான் டிவிகேன்னு கத்திட்டு இருந்தால் தான் நீங்கள் டிவிகே காரனே தெரியும். நீங்கள் நார்மலாக போய் கேட்டிங்கன்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது. வெறும் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வராங்க. அதுக்கெல்லாம் நேரமே இல்லை அவங்களுக்கு. ஆக்சுவலி வெரிஃபிகேஷன் வரவங்களுக்கு அவங்களோட பேர் இருக்கான்னு அந்த டாக்குமெண்டேஷனில் தேடுறதுக்கே அவங்க நேரஞ்சிட்டே இருக்குமே தவிர, இதில் வந்து யார் எந்த கட்சின்னு பார்த்துலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துடைய ஓட்டும் முக்கியம் அப்படிங்கிறவங்க தான் அரசியல்வாதியாகவே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டிவிகேவா, இல்லை ஏடிஎம்கேவா, இல்லை வந்து பிஜேபியா, இல்லை வந்து காங்கிரஸா, அதெல்லாம் பார்த்துலாம் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னா எல்லாருமே வந்து முயற்சி பண்ணுவாங்க. எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் வாக்காளர் பட்டியலில் இவங்களோட பேர் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க தவிர இருக்கக்கூடாதுன்னு யாருமே ஆசைப்படவே மாட்டாங்க. மிக குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் இந்த வீடியோ வெளியிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ரசிகர்களில் பெரும்பான்மையான மக்கள் வந்து 18 வயசுக்குள்ளேருந்து 30 வயசுக்குள்ளே தான் பெரும்பான்மையான ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அதில் பல பேர் வந்து 2005க்கு பிறகு தான் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்காது, டாக்குமெண்டேஷனே இருக்காது. ஸோ அதில் ஃபார்ம் 6ன்னு ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சு நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும். ஆன்லைன் கூட அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி வாங்கிக்கலாம். ஓட்டர் ஐடி வாங்கலை, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. விஜய் அவர்கள் சுற்றி என்ன சொல்ல வராருன்னா, ஆளுங்கட்சி நம்மளை எதிர்க்குது, 2026 வந்து யார் யாருக்கும் போட்டிங்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. எஸ்ஏஆரை பற்றி பேசுகிறாருன்னா எஸ்ஏஆரை பற்றி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். மற்றபடி வந்து இதுலேயும் வந்து அவருடைய ரசிகர்களை தூண்டி விட்டுட்டுருக்காரு. அந்த வார்த்தைகளை தான் அவங்க கவனிப்பாங்க. யார் யாருக்கு போட்டிங்கிற விஷயத்தை தான் கவனிப்பாங்க. எஸ்ஏஆரை பற்றி அவர் என்ன சொன்னாருங்கிறதே அவங்க கவனிக்க மாட்டாங்க. அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். விஜய் அவர்கள் சொன்னதோடைய ரொம்ப சாராம்சம் என்னென்னா, ரொம்ப சிம்பிளான சாராம்சம். இங்கே பாருங்கள், சண்டை போட்டுன்னு இருக்காத, சினிமா சண்டை போட்டுட்டு இருக்காத. இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு இதில் வந்து வீட்டில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு மறுபடியும் வந்து ஒரு ஓட்டர் லிஸ்ட் வரும். அதில் உன் பேர் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நீ போய் ஓட்டு போட முடியும். நீங்கள் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, சினிமா சண்டையும் அதுக்கப்புறமேட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு கிடந்தீங்கன்னா, போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமில் ஓட்டு போடுற இடத்துல போய் பேரை பார்த்தீங்கன்னா பேர் இருக்காது. அப்புறம் நீ ஆன்லைனில் உட்காந்து சண்டை போட்டு ஒரு பிரோஜனமும் இருக்காதுன்னு தான் ஜென்சி கிட்ஸுக்கும் 18 வயசுக்குள்ளேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த இளைஞர் பட்டாளத்தையும் விஜய் அவர்கள் கேட்டுக்கிறார். ஏன்னா அதில் தான் அவருடைய ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஓட்டை அவர் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால அவர் தீவிரமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை புரிஞ்சிக்காமல் அவர் வந்து திமுக எதிர்த்து பேசுகிறாரு, ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுகிறாரு அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், விஜய் அவருடைய ரசிகர்கள் தான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் அவருக்கு பண்ண போகிறீங்க. நீங்கள் எஸ்ஏஆர் படி உங்கள் வீட்டுக்கு வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன்லைனில் போய்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த வெப்சைட் போய் பார்த்துட்டு அதில் வந்து இந்த ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்கும், அதை போய் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட பேர் ஓட்டர் ஐடியில் வர்ற அளவுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. ஓட்டர் ஐடி வந்ததுக்கு பிறகு தான் நீ உண்மையான சிட்டிசனாக இருப்பேன். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான அர்த்தம்னா அவர் சொல்கிற அப்படிலாம் கிடையாது. அது ரேஷன் கார்டில் பேர் இருந்தால் கூட நீங்கள் உயிர் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். அது அடுத்த விஷயம். மெயின் விஷயம் என்னென்னா, இந்த சமூகத்தில் வந்து இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு உனக்கு ஒரு உரிமை இருக்குன்னா, அந்த ஒரே உரிமை வந்து ஓட்டுரிமை தான். அதாவது அந்த உயிரோடு இருக்கிற இல்லைங்கிற விஷயத்தை தாண்டி இந்த சமூகத்தில் நீ ஒரு அங்கமாக இருக்கிற அப்படிங்கிறதுக்கான முழு அத்தாட்சி வந்து உங்கள்கிட்ட இருக்க ஓட்டர் ஐடி மட்டும்தான். அந்த ஓட்டர் ஐடி கையில் கிடைக்கிறதுக்கு உண்டான என்னென்ன வழி இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு முடிங்க. இந்த ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும். இந்த குழந்தைங்களா இருந்துச்சு இப்போ தான் நீங்கள் 18 வயசு தாண்டி வரீங்க. நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், சண்டைகளை விட்டுட்டு ஆன்லைனுக்குள்ளே உட்காந்து உருட்டுறதை விட்டுட்டு டிவிகேன்னு கத்துறதை விட்டுட்டு முதல்ல ஓட்டர் ஐடியில் பேர் வந்ததுக்கப்புறம் டிவிகேன்னு கற்றுங்க. உங்களோட கட்சிக்கு எல்லா கட்சிகளுமே ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாங்க.
எல்லா கட்சிகளுமே, இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கட்சிகளுமே அந்த இளைஞர்கள் கூட்டம் எல்லாத்துக்குமே ஓட்டர் ஐடி வாங்கி கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் தெளிவாக பண்ணுறாங்க. எஸ்ஐஆரில் பேர் வந்துடுங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுங்க. ஒரு வேளை நீங்கள் தெளிவாக இல்லாமல் போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் விஜய் அவர்கள் வந்து இந்த வீடியோ விட்டுருக்கிறாரு. அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டு தயவு செஞ்சு இந்த வேலை என்னமோ அதை முதல்ல பாருங்கள். இதை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டு இதுலேயும் உட்காந்து என்கிட்ட வந்து நீங்கள் கதறிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது விமர்சனம் அப்படிங்கிறத வந்து பண்ணுறதை தவிர்த்து அதை மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, விமர்சனத்தை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேச வேண்டியது என்னென்னா, ஓட்டுரிமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போடாமல் போயிட்டீங்கன்னா 5 வருஷம் உங்களோட லைஃப்பில் சமூகத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை நீங்கள் தவறிட்டீங்கன்னு அப்படிங்கிற அர்த்தம். இந்த வாட்டி வந்து ஒரு ஆட்சி மாறுது அப்படின்னா ஒருவேளை நம்ம ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அந்த ஃபீலிங்ஸ் எப்பயுமே இருக்கணும். எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் ஓட்டு போட்டுக்காக தேடி வருவாங்க. நான் சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக அங்கே வந்து சென்னையில் தான் இருந்தேன். ஓட்டு போடுறதுக்காக எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து தேடி வந்து நான் போடுவேன். 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஓட்டு போட்டு தான் போவேன். ஜனநாயக கடமை ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் விஜய் அவர்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நான் விஜய் அவருடைய ரசிகர்கள்ட்ட சொல்லிக்கிறேன். அவருக்கு நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. அவருடைய வளர்ச்சி நீங்கள் வந்து வளர்த்தி விட போகிறது கிடையாது. ஆனால் அரசியலில் அவருக்காக ஏதாவது நீங்கள் உருப்படியாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்த இன்றைக்கி சொன்ன விஷயத்தை முதல்ல வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் அவர் பேசுகிறது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டாத 2 விஷயம் என்னென்னா, அந்த அரசியல் சம்மந்தப்படுறது, அப்புறம் வந்து இவங்க நம்மளை தடுக்கிறாங்க, அவங்க தடுக்கிறாங்க, அந்த கடைசி பாயிண்ட்டை விட்டுருங்க. முதல்ல சொல்கிறாரு பாருங்க ஒரு 6 நிமிஷம், அந்த பாயிண்ட்டை முதல்ல முடிங்க. அதுக்கப்புறம் அந்த கடைசி பாயிண்ட்டை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஓட்டர் ஐடி கையில் வாங்குற விஷயத்தையும் எஸ்ஐஆர் படிவத்தில் உங்களோட பேரை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அக்னாலஜ்மெண்ட்டை கையில் வாங்குற வேலையும் தீவிரமாக பண்ணுங்கள் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஜனநாயக குடிமகனாக, ஒரு தமிழக குடிமகனாக எனக்கு இதை சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு. விஜய் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு உருப்படியான ஒரு விஷயத்தை பற்றி அரசியல் அறிவை ஏற்றுகின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளை பற்றி வன்மத்தை விதைக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த வன்மத்தை வந்து தான் மெயினாக வந்து ரசிகர்கள் பார்ப்பாங்க. உங்களை ஃபாலோ பண்ணுற தொண்டர்கள் அதிகமாக கவனிப்பாங்க. இதை கவனிக்க மாட்டாங்க. ஸோ செய்திகளை வந்து சொல்லும்போது செய்திகளை சொல்லி முடிச்சிடலாம். வன்மத்தை கொட்டுறதுக்கோ இல்லை வந்து கேள்விகள் கேட்குறதுக்கோ அல்லது வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கோ நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் ஒரு செய்தியை சொல்கிற நேரத்தில் அது தேவையில்லை. ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறதுக்கு போல் அவர் வீட்டில் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசுகிறாரு. ஓகே, ரைட்டு, இப்போதைக்கு இது போதும். ப்ரெஸ்ஸை வந்து சீக்கிரம் மீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதுக்கு முன்னாடி தன்னுடைய ரசிகர்களை ஓட்டர்ஸாக மாற்றணும், ஓட்டுக்கு வந்து தகுதியான ஆட்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சி வெற்றியதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.